நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாள் முழுவதுமாக கனிமணி போல பாதுகாத்தார், சுகபலன் ஜீவன் தந்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். குடும்பத்தை வழிநடத்தினார், அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். போக்கில மரத்திலும் அவருடைய கிருபை கூட இருந்தது, அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களிலே கர்த்தர் கொடுத்த வசனங்களை நாம் தியானித்து நம்முடைய ஆத்மாவிற்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக. எபேசியர் 5வது அதிகாரம் 16வது வசனம். எபேசியர் 5:16. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகளானதால் பாருங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம், இந்த நாட்கள் பாருங்க, ஒரு பொல்லாத காலங்களாக, பொல்லாத நாட்களாக, கொடிய நாட்களாக இருக்கிறபடியால் நாம இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சீஷர்கள் இப்படிப்பட்ட ஒரு கொடிய காலத்தில் வாழ்ந்தார்கள். அதனால்தான் பவுல் அப்போஸ்தலர் அப்பயே எழுதி வைத்து விட்டார், நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்கின்ற. அப்ப ஆனாலும் அந்த சீஷர்கள் பாருங்க, அந்த பொல்லாத கிரியைகளுக்கு அவைகளுக்கு உடன்படாமல் பாருங்க, அவைகளை ஜெயித்து அந்த நாட்களை, வாழ்ந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொண்டார்கள். அப்படி என்றால், அதாவது அவர்கள் கடவுளுக்கு பிரயோஜனமாக இருந்தார்கள், குடும்பத்திற்கு பிரயோஜனமாக இருந்தார்கள், மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருந்தார்கள். தீமையான அல்லது பொல்லாத கிரியைகளை செய்யாமல், அதாவது தீங்கு நினையாமல் வாழ்ந்து அந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொண்டார்கள். அதுபோல இந்த நாட்கள்ல பாருங்க, அதைவிட ஒரு கொடிய, ஒரு மோசமான, ஒரு தீமையான உலகத்தில் ரட்சிக்கப்பட்ட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது இருந்த காலத்தை விட ரொம்ப மோசமான ஒரு கொடிய ஒரு காலத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சீஷர்கள் வாழ்ந்ததை காட்டிலும் மிகவும் ஜாக்கிரதையாக, எச்சரிக்கையாக வாழ்ந்து நம்முடைய நாட்களை, அதாவது பிரயோஜனப்படுத்துவது ரொம்ப ரொம்ப, அதாவது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் நாட்கள், காலங்கள் மிகவும் கொடிதா இருக்கிறது என்றால் பாருங்க, பாவத்தின் தன்மை அதாவது முன்பை இருந்ததை விட அதிகரித்திருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 2000 முன்னாடி இருந்த பாவத்தை விட அதோட தன்மை இப்ப ரொம்ப அதிகரித்திருக்கிறது. அப்புறம் பணம், செல்வாக்கு அதிகரித்திருக்கிறது. அப்புறம் சேலரி பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங் சேலரினா 1000 ரூபாய் இருக்கும். இப்ப ஸ்டார்டிங் சேலரியே பாருங்க 25,000, 30,000 அந்த மாதிரி இருக்கும். ஒரு தோராயமா சொல்றேன், அதை விட கூட இருக்கும். அதனால பணம், செல்வாக்கு இதெல்லாம் பெருகி இருக்கிறது. அப்புறம் பாருங்க, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில விசுவாசிகளும் இல்ல, ஜனங்களும் இல்ல. இன்றைய தலைமுறை பாருங்க, பரிசுத்தத்தை விட பாவத்தை அதிகம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். சுய ஒழுக்கம் இல்ல, மற்றவர்களை பற்றி சிந்தியாமல் பாருங்க, தனிப்பட்ட ஆதாயத்திற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அப்படின்னா, நான் ஆசீர்வதிக்கப்படலாம் பரவாயில்ல, ஆனா மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, மற்றவர்கள் நல்லா இருக்கக்கூடாது, அப்படி என்று ஒரு வாழ்கிற ஒரு மனநிலையில இந்த நாட்கள்ல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் அதாவது மிகவும் கொடிதான ஒரு காலங்களாக இருக்கிறது. நாம் எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதை நாம சற்று தியானிக்க வேண்டும். அதாவது எப்படிப்பட்டதான காலங்கள், காலம் பொல்லாதவைகளானதால் நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அப்ப எப்படிப்பட்டதான ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? முதலாவது காரியம் பாருங்க, தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1-15. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1-5. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக.
அதை எடுத்தோன்னே எழுதி வைத்து விட்டார். கடைசி நாட்களில் வாழ்கிற நாம் இந்த நாட்கள் கடைசியா கூட இருக்கலாம், இயேசுடைய வருகை கூட இருக்கலாம். அப்ப கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறியுங்கள், அறிவாயாக. அவதூறு செய்தவர்களாயும் இச்சையிடம் இல்லாதவர்களாயும் பொறுமை உள்ளவர்களாயும் நல்லவரை படைக்கிறவர்களாயும் யோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் எதிர்பார்ப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகப்போக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை செய்து அதில் வலதை மறுத்தவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் ஒரு பெரிய பட்டியலே எழுதப்பட்டிருக்கு பாருங்க, ஒரு பெரிய பட்டியல் போகுது. அப்ப நான் எப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த காலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பாவம் மற்றும் அக்கிரமம் பெருகி இருக்கிற காலத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதல் காரியம், பாவம் அக்கிரமம் பெருகி இருக்கிற காலத்துல பாருங்க. இப்படிப்பட்டதான பாவத்திற்கு காரணம் என்னன்னா, அதாவது ஒரு தனிப்பட்ட ஒழுக்கம் இல்லாததினால், ஒரு ஒரு தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய ஒழுக்கம் இல்லாததினால், செல்ஃப் டிசிப்ளின், அதாவது அது கண்டிப்பாக வேண்டும். பாருங்க, எல்லாருக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க, மகா கும்ப மேளான்னு சொல்லியிருப்பாங்க. 144 வருஷத்துக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷல் என்று. அதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் ஏசி ட்ரெயின் அந்த கோச் இருக்கு, கல்லை எடுத்து அடிச்சு உடைக்கிறாங்க. அந்த கண்ணாடி எடுத்து ஒருத்தர் ஒரு லேடிக்கெல்லாம் அப்படியே தலையில இருந்து கிழிச்சு ரத்தம் வருது. கண்ணாடி, அந்த ஏசி கோச் கண்ணாடி எல்லாம் போயிருச்சு. எல்லாம் வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க அநேகர் பாருங்க, அந்த தண்ணி போய் முங்குறாங்க. தண்ணி பார்த்தா சாக்கடை தண்ணி மாதிரி இருக்கு. பெரிய பெரிய பணக்காரங்களாம் போறாங்க. ஏன்னா பாவம் அங்க முங்கி எந்திரிச்சா பாவம் போகும், மோட்சம் கிடைக்கும். ஒரு சாக்கடை தண்ணிகளை முங்கி எந்திரிச்சா மோட்சம் கிடைக்கணும், அது என்னன்னு தெரியல. அப்ப அவர்களுக்கு அந்த அதாவது நீங்க நல்ல நம்ம சவுத் இந்தியா தான் வந்து ரொம்ப டிசிப்ளினா இருப்பாங்க. அது அது எல்லாம் அவங்களே சொல்லுவாங்க. அது அவங்கள்ட்ட ஒரு இது இருக்காது, ஒரு டிசிப்ளின் இருக்காது, அந்த தனிப்பட்ட ஒழுக்கம் அவங்கள்ட்ட இருக்காது. பாருங்க, கொலை கொள்ளை அதிகரித்திருக்கிறதுனால ஊழல் அப்புறம் வன்முறை அது பெருகி இருக்கிறது இந்த நாட்கள்ல. அதாவது எதிர்மறையான எண்ணங்களை அரசியல்வாதிகள் அதை விதைக்கிறாங்க. விதைப்பதன் மூலமாக பாவம் அக்கிரமம் பெருகி இருக்கிறது. அப்ப பாருங்க, மோசடி மூலமாக பணத்தை சம்பாதிப்பது. அதாவது யாரடா ஏமாத்தி பணம் சம்பாதிக்க, இப்படி ஒரு பெரிய கோஷ்டியே இருக்கு, பெரிய கும்பலே திரிஞ்சிட்டு இருக்கு. யாரடா எப்படியாவது ஏமாத்தலாம். அப்படிப்பட்டதான பாவம் நிறைந்த காலத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, பாலியல் குற்றங்கள் அதிகரிக்கிற ஒரு காலம். குறிப்பாக பெண்களுக்கு விரோதமாக, அது மாத்திரமல்ல, சிறு பிள்ளைகளுக்கு, சிறு குழந்தைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு விரோதமாக அந்த குற்றங்கள் அதிகரிக்கிற ஒரு சூழ்நிலையில இதனாலதான் பாவம் அக்கிரமம் பெருகி இருக்கிற ஒரு காலத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் ஏன் நடக்கிறது? நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த குற்றம் எல்லாம் ஏன் நடக்கிறது? மத்தேயு 24வது அதிகாரம் 12வது வசனம். மத்தேயு 24:12. பாருங்க, அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு கனிந்து போகும், குறைந்து போகும். பாருங்க, பாவம் அக்கிரமம் அதிகரிக்க அதிகரிக்க அதாவது அன்பு தனிந்து போகிறது, குறைந்து போகிறது. இதனாலதான் பாவம் அக்கிரமம் பெருகி இருக்கிறது. அன்பு குறைந்து, தேவன் மேல் உள்ள அன்பு குறைந்து போகிறது, குடும்பத்தின் மேல் உள்ள அன்பு குறைந்து போகிறது,
மற்றவர்கள் மேல் உள்ள அன்பு குறைந்து போகிறது. ஏன்? அவர்கள் மீது அவர்களுக்கு அன்பு இல்லாமல் போய்விடுகிறது. ஒவ்வொருத்தரும் பார்த்தா என்னை பார்த்தாலே வெறுப்பா வருது அப்படிம்பாங்க. எனக்கே என்ன பிடிக்கல அப்படி என்று சொல்லுவாங்க. எனக்கே ஏன் என்ன அப்படி என்று சொல்லுவாங்க. அப்ப பாவம் அக்கிரமம் ஏன் பெருகி இருக்குது என்றால் அன்பு குறைந்து இருக்கிறதுனால். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவங்கள் பெருகி பாருங்க, மனிதர்கள் பொல்லாதவர்களாக கெட்டவர்களாக மாறிவிடுகிறார்கள். அப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்கள் இந்த நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் அப்படிப்பட்டதான உலகத்துலதான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம என்ன பண்ணணும்டா, அவர்களுக்கு அவர்களுடைய கைக்கு விலக்கி, அதாவது அவருடைய பாவத்திற்கு நாம உடன்படாமல் அவர்களுக்கு விலகி இருக்க வேண்டும். நம்மிடத்தில் அக்கிரமம் பெருகுவதற்கு பதிலாக அதாவது அன்பு பெருக வேண்டும், அன்பை காட்ட வேண்டும். எப்பொழுது அன்பு பெருகுகிறதோ அப்பொழுது பாவம் அக்கிரமம் குறைந்து காணப்படும். அக்கிரமம் மிகுதியாவதனால் பாவம், அதாவது அன்பு, அநேகருடைய அன்பு தணிந்து போகிறது. அப்படியே ரிவர்ஸா வச்சுங்க. இப்ப அன்பு அதிகமாயிருச்சுன்னா அக்கிரமம் பாவம் குறைந்து விடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் அக்கிரமம் நிறைந்த உலகத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் அன்பு அதாவது குறைந்து விட்டது. அதுக்கு நாம் செய்யணும், என்ன செய்யணும்னா அந்த அக்கிரமம் செய்யாதபடிக்கு அன்பை காட்டும் பொழுது, அன்பு பெருகும் போது இப்படிப்பட்டதான பாவங்கள் குறைய வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவது காரியம் பாருங்க, பிரசங்கி 5வது அதிகாரம் 10வது வசனம். பிரசங்கி 5:10. பிரசங்கி 5:10. இதுவும் மாயையே. பாருங்க, பணப்பிரியன், பணத்தினால் பணம் வைத்திருப்பவன் பணத்தினால ஒருபோதும் திருப்தி அடைவதில்லை. செல்வ பிரியன், செல்வம் வைத்திருக்கிறதால் அவனுடைய பெருக்கத்தினால் அவனும் திருப்தி அடைவதில்லை. இதுவும் மாயை. அப்ப நாம எப்படிப்பட்டதான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் பாருங்க, மாயையான காலத்துல, மாயையான உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பணம் மற்றும் செல்வத்தினால் திருப்தியாக இருக்க முடியும், நிம்மதியாக வாழ முடியும் என்று பாருங்க நாம ஒருபோதும் எண்ணவே கூடாது. பணம் நம்மள்ட்ட அதிகமா இருந்துச்சுன்னா, அதிகமாக பணம் இருக்கும்போது பாருங்க எல்லா வியாதியும், எல்லா நோயும் வரும், எல்லா கவலைகளும் வரும். அப்ப பணத்தினால திருப்தி அடைய முடியுமா? முடியாது. செல்வம் அதிகமாக இருப்பதனால் திருப்தி அடைய முடியுமா? அதுவும் முடியாது. பணம் அதிகமாக இருந்தா எப்படா இன்கம் டாக்ஸ் வருவாங்க, ரைடு வருது, அல்லது இந்த பணத்தை எப்படி பாதுகாப்பது, யாராவது தூக்கிட்டு போயிடும், அப்படி என்ற ஒரு மனநிலையில தான் வாழ்வாங்க. அவங்க திருப்தியாக இருக்கவே முடியாது. ஏனென்றால் பாருங்க, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், தீமோத்தேயுல வாசிக்கிறோம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. ஆகவே ரட்சிக்கப்பட்ட நாம் பாவம் செய்ய தூண்டுவது பிரதானமாக இருப்பது பணமாக இருக்கிறது. அதாவது இந்த நாட்கள்ல நம்ம பாவம் செய்ய தூண்டுவது பிரதானமாக இருக்கிறது என்றால் பணம். நம்ம பணம் அதிகமா இருந்துச்சுன்னா பாருங்க, நம்ம எல்லா காரியங்களையும் செய்ய நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனம். எபிரேயர் 13:5. பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து போதும் என்கிற மனது நமக்கு வேண்டும். பாருங்க, அந்த வசனம், அந்த வார்த்தைக்கும் அடுத்த வார்த்தைக்கும் பாருங்க, பண ஆசை குறித்து சொல்றாரு, அதுக்கப்புறம் போதும் என்க சொல்றாரு. உடனே பாருங்க, நான் உன்னை விட்டு உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. பாருங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பண ஆசை இல்லாதவர்களாய் இருக்கிறவைகள், அதாவது இருக்கிறவைகள் போதும் என்று எப்பொழுது எண்ணம் வருகிறதோ அப்பொழுது தேவன் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார்.
பணாசை இல்லாதவர்களாய் நம்ம பணாசை உள்ளவர்களாக நடந்தோம் என்றால் பாருங்க, தேவன் நம்மை கைவிட்டு விடுவார், தேவன் நம்மை விட்டு விலகி போய் விடுவார். எப்பொழுது அந்த போதும் என்கிற மனது இருக்கிறதோ அப்போது தேவன் நம்ம கூடவே இருப்பார், நம்மை கையை பிடித்து வழி நடத்துவார். இதிலிருந்து நாம அறிந்து கொள்வது என்றால், அதாவது பண ஆசை இருந்தால் தேவன் நம்மோடு கூட நடக்க மாட்டார். தேவனுடைய கையை விட்டு விட்டு, அதாவது நம்மள்ட்ட தான் பணம் இருக்கு, ஏன்னா எதை வேணா சாதிப்போம் என்று நினைப்போம்ல, அப்ப தேவனுடைய கையை விட்டு விட்டு நாம விலகி தூரமாக போய்விடுவோம். அவருடைய கையை நம்ம எப்பொழுதும் இறுக பற்றி கொள்ள வேண்டும். அதாவது பணம் சம்பாதிக்கணும், ஆனா பண ஆசை இல்லாதவர்கள், அதோட ஆசை இருக்கக்கூடாது. போதும் என்கிற மனதுடனே நாம வாழ வேண்டும். அப்பொழுது அப்படி நாம் வாழும் போது தேவன் நம்மோடு கூட நம்மை விட்டு ஒருபோதும் விலக மாட்டார், கைவிட மாட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மாயையான உலகத்திலிருந்து, இந்த மாயையான காலத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுல இருந்து தப்பிக்கும்படியாக தேவன் நம்மை விட்டு விலகாமல் நம்மை கைவிடாமல் இருக்க வேண்டும் என்றால் போதும் என்கிற மனதுடனே வாழ வேண்டும், பணாசை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது காரியம், ஏசாயா 2வது அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா 2:11. கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். பாருங்க, கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். நரரின் மேட்டுமையான கண்கள் தாழ்த்தப்படும், மனுஷரின் வீராப்பும் தனியும். பாருங்க, மூன்றாவது காரியம், நான் எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், பெருமை மற்றும் வீராப்பு, அதாவது சுயநலம் நிறைந்த காலத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் பெருமை அதிகமாக இருக்கிற காலத்துல, சுயநலம் செல்ஃபிஷ், அதாவது ஒரு வீராப்பு, அப்படிப்பட்டதான ஒரு காலத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, அந்நாளில் கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். அந்நாளில் என்றால் கடைசி காலத்தில் தான். அப்ப எப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்வார்கள் என்று வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, வேற்றுமையான பெருமை பிடித்த மனிதர்கள், வீராப்பு நிறைந்த சுயநலமுடைய மனிதர்கள் வாழ்வார்கள். அப்படி வாழும்போது அவருடைய பெருமை, மேட்டிமை, சுயநலம் எல்லாம் போய்விடும். ஏனென்றால் கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். அப்ப அந்த மேட்டிமை எல்லாம் போய்விடும், அந்த வீராப்பு எல்லாம் போய்விடும். அதனால கர்த்தரை மாத்திர சார்ந்து வாழ வேண்டும். இந்த பொல்லாத காலத்தில் அப்படிப்பட்ட தேவன் மாத்திரமே நமக்கு தேவை. அதாவது கர்த்தர் ஒருவர் மாத்திரமே நமக்கு தேவை. நம்முடைய பெருமையை வைத்துக் கொண்டு, நம்முடைய சுயநலத்தை வைத்துக் கொண்டு, வீராப்பை வைத்துக் கொண்டு நாம ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது. இப்படி பெருமை, வீராப்பு நம்மை எங்கே வழி நடத்தும் என்றால் அழிவுக்கு நேராக வழி நடத்தும். நீதிமொழிகள் 16:18. நீதிமொழிகள் 16:18. நீதிமொழிகள் 16:18 படிக்கலாம். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டுமை. பாருங்க, இந்த வீராப்பு, இந்த பெருமை எங்கே கொண்டு போய் நிறுத்தும் என்றால் பாருங்க, அழிவுக்கு நேராக வழி நடத்தும். ஆகவே நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் ஒருவரையே சார்ந்து வாழ வேண்டும். மனிதர்களுடைய மேட்டுமை, சுயநலம், இது எல்லாமே இருக்கக்கூடாது. ஒரு மனிதருக்கு, ஒரு விசுவாசிக்கு, ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதர்களுக்கு இருக்கக்கூடாது. இதற்கு உதாரணம் பாருங்க, நேபுகாத் நேச்சார் எல்லாருக்கும் தெரியும். அவர் மனம் மேட்டுமை நிமித்தமாக அவர் என்ன பண்ணார், அதாவது அந்த ராஜ்யத்திலிருந்து தள்ளப்பட்டார். ராஜாவாக இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லை என்று அவர் தள்ளப்பட்டார். மிருகத்தை போல அலைந்தார். அப்ப அவருக்கு
அந்த மேட்டுமை வந்த உடனே அவருக்கு மைண்ட் பாருங்க ஒரு பைத்தியம் ஆகிவிட்டது என்று சொல்லலாம். தானியேல் 4வது அதிகாரம் 30-31. தானியேல் 4. இது என் மகிமையின் பராக்கிரமத்தினால், ஆ. என் மகிமை பிரதாபத்திற்கென்று, ஆ. நான் செய்திருந்த அரண்மனையாக, ஆ. நான் கட்டின மகா பாபிலோன் பாருங்க அந்த வார்த்தை அவருடைய இருதயத்தில் இருந்தது. மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னார். அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சரிடம் நிறைவேறிற்று. அந்த ராஜா இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போது ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு. பாருங்க ராஜ்யபாரம் நீங்க கீழே போய் பாத்தீங்கன்னா நமக்கே தெரியல. அதாவது மாடுகளை போல புல்லை மேய்ந்தான், மிருகங்களோடு சஞ்சரித்தான், ஆனாலும் மிருகங்கள் ஒண்ணும் பண்ணல. அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளை போலவும், அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களை போலவும். அப்ப அந்த வார்த்தை அவனுடைய வாயில் இருந்த அந்த மேட்டுமையை நிமித்தம், மேட்டுமையினால் அவன் எங்க தள்ளப்பட்டான்? போய் அழிவுக்கு நேராக அவனை கொண்டு போய் விட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய ராஜாவாக இருந்தாலும் அவன் மேட்டுமையை படைத்தவர்களாக இருக்கக்கூடாது. அது அழிவுக்கு நேராக கொண்டு போய் நிறுத்திவிடும். உடனே அவனுக்கு ஒரு மனம் திரும்புதல் உண்டாகிறது. அருமையான தானியேல் 4:34 பாருங்க. வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. யாரை? அதாவது வானத்துக்கு ஏறெடுத்தேன் என்றால் கர்த்தர் அந்நாளில் உயர்ந்திருப்பார், அவர் ஒருவரே இருப்பார். அவரை நோக்கி அவருடைய கண்கள் ஏறெடுத்தார் கர்த்தரை நோக்கி. அப்ப அவனுக்கு புத்தி தெளிந்தது. அந்த பெருமை, வீராப்பு, அந்த சுயநலம் எல்லாம் போய்விட்டது. போய் கர்த்தரை சார்ந்து கொண்டார். கர்த்தர் ஒருவரை மாத்திரமே அவர் சார்ந்து கொண்டபடியால் பாருங்க அந்த பெருமையிலிருந்து, அந்த அழிவிலிருந்து அவன் மீட்கப்பட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டதான ஒரு காலத்துல நாம பாவம் அக்கிரமம் நிறைந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாயான காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெருமை மற்றும் வீரப்பு நிறைந்த ஒரு காலத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க இப்படிப்பட்டதான காலத்துல வாழ்கிறபடியால், இப்படி பொல்லாத காலத்துல நாம வாழ்கிறபடியால் நாம எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்வது, இந்த நாட்களை எப்படி பயன்படுத்திக் கொள்வது, அதை குறித்து நாம தியானிக்க வேண்டும். அப்ப தியானிக்கும் போதுதான் நாம இதுல இருந்து வெளியே வர முடியும். முதல் காரியம், அதாவது மத்தேயு 4:4. மத்தேயு 4. இப்படிப்பட்ட பொல்லாத காலத்தில் வாழ்கிறபடியால் நாட்களை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்வது, எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்வது? மத்தேயு 4:4. அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். முதல் காரியம் பாருங்க, அதாவது நாட்களை எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்வது, தேவனுடைய வார்த்தையில வேரூன்றுவது. அதாவது வசனத்தை நாம உபயோகிக்கும் போது, தேவனுடைய வார்த்தையில வசனத்துல நாம பழகி கொள்ளும் போது, இந்த பொல்லாத காலத்திலிருந்து நாம அதாவது நம்ம எப்படி நாட்களை எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்றால், வசனத்தில் தேவனுடைய வார்த்தையில வேரூன்றும் போது. பாருங்க, நம்முடைய எல்லாருக்கும் ஒரு கேள்வி. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுக்கு தேவனுடைய வார்த்தை தேவைப்பட்டது. அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். கர்த்தராகிய இயேசுவுக்கு வார்த்தை தேவைப்பட்டது. அப்ப நாமெல்லாம் யாரு? அவருக்கே வார்த்தை, தேவனுடைய வார்த்தை தேவைப்படுகிறது என்றால், அப்படி என்றால் நமக்கு சாப்பாடு மாத்திரம், உணவு மாத்திரம், ஆகாரம் மாத்திரம் இந்த உலகத்துல அது மாத்திரம் இருந்தா போதாது. தேவனுடைய வார்த்தையில வேரூன்றும் போது நம்மை போன்ற விசுவாசிக்கு, அதாவது உயிர் வாழ
தேவனுடைய வார்த்தையும் மிக முக்கியமானது. தேவனுடைய வார்த்தை இல்லை என்றால், தேவனுடைய வார்த்தை நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில அது ஒரு பார்ட்டா இருக்கணும். அப்படி இருந்தது என்றால் இந்த பொல்லாத காலத்தில் இருந்து நாம தப்பித்துக் கொள்ள முடியும். அதை எப்படி தேவனுடைய வார்த்தையில வேறுன்றது பாருங்க. இது எப்படி தேவனுடைய வார்த்தையில நம்ம அதுல கான்சென்ட்ரேட் பண்றது என்றால், தினந்தோறும் வேதத்தை வாசிப்பது, தினந்தோறும் வேதத்தை வாசிக்க வேண்டும், மனப்பாடம் செய்ய வேண்டும். பாருங்க, பைபிள் டெஸ்ட் போனோம், அப்ப என்ன பண்றோம், அந்த வார்த்தையை மனப்பாடம் செய்யறோம். நமக்கு புரியுதோ இல்லையோ, அந்த வார்த்தையை மனப்பாடம் செய்யும் போது அது நம்முடைய மனதுக்குள்ளாக போகுது. பாத்தீங்களா, இதோ ஒரு வசனம் நம்ம தொடும். அநேக வாலிபர்கள் எழுதினார்கள். ஆனா பார்த்தா எனக்கே ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. ஒரு சகோதரர் அந்த பேர் முதல் கொண்டு எழுதியிருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு மனப்பாடம் செஞ்சிருக்கு. போன வாரம் ஜூபிலாம் ஒண்ணுமே படிக்கலக்கா, இருந்தாலும் எழுதுறான். ஆனா பார்த்தா எல்லாத்துலயும் நான் பார்த்தேன் அரை மார்க்கு தான் போயிருக்கு. அப்ப படிச்சிருந்தா அதை படிக்காமல சும்மா எழுத முடியாது. அப்ப நம்ம தேவனுடைய வார்த்தையில எப்படி வேறுன்றது என்றால், அதாவது தினந்தோறும் வேதத்தை வாசிக்கும் போது, மனப்பாடம் செய்யும் போது, மனப்பாடம் எப்படி செய்யறோம், நம்ம ஏதாவது ஒரு பைபிள் படிங்க அப்படின்னு சொன்னா அதை மனப்பாடம் பண்றோம். ஏதோ ஒரு வசனம் அது நம்மளோடு பேசும். வசனத்தை தினந்தோறும் பயன்படுத்த வேண்டும். நாம் செல்கிற இடம் எங்கும் வசனத்தை நாம உபயோகிக்க வேண்டும். படித்தால் மாற்றம் போதாது, அதை நம்முடைய வாழ்க்கையில உபயோகிக்க வேண்டும். இப்படி செய்தால் பாருங்க, இந்த பொல்லாத காலத்தை நாட்களை நாம பயன்படுத்திக் கொள்ள முடியும், தேவனுடைய வார்த்தையில வேறொன்றும் போது. அடுத்ததாக பாருங்க, 1 கொரிந்தியர் 15:33. 1 கொரிந்தியர் 15:33. பாருங்க, மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். 13, அதாவது 1 கொரிந்தியர் 15:33 பாருங்க, மோசம் போகாதிருங்கள். அப்ப இந்த காலத்துல நாம வாழ்கிறபடியால் நாட்களை நாம எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்வது? கெட்ட நண்பர்களிடம் அந்த பழக்க வழக்கத்திலிருந்து வெளியே வந்து விட வேண்டும். கெட்ட நண்பர்களிடம் அதாவது அந்த உறவை துண்டிக்க வேண்டும். பேசாமல் இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், யார் அப்ப கெட்ட நண்பர்கள் என்று. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். எல்லாரும் வெளியில போறோம், காலேஜ்ல படிக்கிறோம், ஆபீஸ்ல இருக்கிறோம். அப்ப நண்பர்கள் இருப்பார்கள். அப்ப கெட்ட நண்பர்களிடமிருந்து பேசாமல் இருப்பது, அதாவது ஆகாத சம்பாசனைகள் நல்ல ஒழுக்கங்களை கெடுத்துவிடும். நம்முடைய நல்ல ஒழுக்கங்களை கெடுத்துவிடும். நல்ல ஒழுக்கங்கள் என்றால் இப்ப பாருங்க, ஆராதனைக்கு செல்வது ஒரு நல்ல ஒழுக்கம், ஜெபம் பண்ணுவது ஒரு நல்ல ஒழுக்கம், வேதம் வாசிப்பது ஒரு நல்ல ஒழுக்கம். இப்ப காலைல நான் வீட்டுல இருந்து கிளம்பும் போது ஆப்போசிட்ல ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல அவரு செஸ் மாஸ்டர், அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு கார்ல ஏறி காம்படிஷனுக்காக போனாரு. அங்க இருந்து, ஃபாதர் கொஞ்சம் பிளஸ் பண்ணுங்க ஃபாதர் அப்படிங்கிறான். அப்ப அதாவது நண்பர்கள் வேண்டும், நண்பர்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் கெட்ட நண்பர்களிடமிருந்து அவருடைய உறவை துண்டிக்க வேண்டும். துண்டிக்கும் போது பொல்லாத காலத்துல வாழ்கிறோம். அப்ப நம்ம நாட்களை நாம பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப யார் கெட்ட நண்பர்கள் என்றால், அதாவது பழகுகிற எல்லாமே கெட்ட நண்பர்கள் கிடையாது. நாம பழகுற எல்லாருமே கெட்ட நண்பர்கள் கிடையாது, நன்றாக விலகி கொள்ள வேண்டும். அப்ப யார் கெட்ட, அதாவது நம்மை பாவம் செய்ய வற்புறுத்துகிறவர்கள், அதெல்லாம் செய்ய ஒண்ணும் இல்ல, நம்மை தூண்டுகிறவர்கள், நம்மை பாவம் செய்வதற்கு
யாரெல்லாம் நம்முடைய நண்பர்கள் தூண்டுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் கெட்ட நண்பர்கள். அவருடைய உறவை துண்டிக்க வேண்டும். அவருடைய சம்பாஷணைகள் நம்முடைய நல்ல ஒழுக்கங்களை கெடுத்துவிடும். அதாவது கிண்டல் பண்ணுவாங்க, என்னடா எப்ப பார்த்தாலும் ஆராதனைக்கு போற, என்னடா பைபிளை தூக்கிட்டு போற அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. அவர்கள் கிண்டல் பண்ற நேரத்துல மாத்திரம், அதாவது நம்மை தூண்டுவது, பாவம் செய்ய தூண்டுவது. வா இதெல்லாம் பண்ணு, இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, வா போலாம், ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க பாருங்க. ஒரு இடம் சொல்லனா ரெண்டு, அவங்க நம்மளை ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க பாருங்க. அப்படிப்பட்ட நண்பர்களுடைய சம்பாஷணைகள், அதை நாம அதை இருக்கக்கூடாது. இவர்கள் தான் கெட்ட நண்பர்கள். பாருங்க, நல்லொழுக்கங்கள், அதாவது எப்படி அந்த நல்லொழுக்கங்களை வளர்ப்பது, ஆவிக்குரிய நண்பர்களிட, நல்ல நண்பர்களிட பழக வேண்டும். அப்புறம் பாருங்க, இந்த சோசியல் மீடியாவில இருந்து, அதாவது தேவையில்லாத பார்ப்பது, கேட்பது, படிப்பது, இதை நம்ம ஒருபோதும் செய்யக்கூடாது. இப்ப இப்ப பாருங்க, இந்த காலத்துல வாலிபர்கள் அவர்கள் கெடுவதற்கு முக்கியமான ஒரு காரணம் ஒரு சோசியல் மீடியா ஆகிவிட்டது. வாலிபர் மாத்திரம் இல்ல, பாருங்க வயசானவங்க கூட ஒரு செல்ல எடுத்துக்கிறாங்க. அப்படியே ஏன் வயசானவங்க, சின்ன பசங்க கூட பாருங்க, இந்த சாமி அவனுக்கு என்ன வயசு, 3 வயசு கூட இல்ல, அவர் எடுத்தாருன்னா அவர் அப்படியே இது பண்றாரு. அப்ப அந்த அளவுக்கு அடிக்ட் ஆகிவிட்டது. ஆனா நம்முடைய இளம் தலைமை வாலிபர்கள் அதுல இருந்து, அந்த சோசியல் மீடியால இருந்து வெளியே வர வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் அந்த ஞானம் கிடையாது. ஆனால் கர்த்தர் வாலிபர்கள், சகோதர சகோதரிகளுக்கு ஞானத்தை கொடு, அதுல இருந்து நாம தேவையானதுக்கு அதை பயன்படுத்த வேண்டும், தேவையில்லாததற்கு அதை நாம பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தாமல் இருக்க நல்ல ஒழுக்கங்களை நாம வளர்த்து கொள்ள முடியும். அப்புறம் அதிகமாக ஆலய பணிகள்ல ஈடுபடும் போது, ஆராதனைக்குரிய காரியங்கள்ல நாம ஈடுபடும் போது நல்ல ஒழுக்கங்களை நாம வளர்த்து கொள்ள முடியும். ஏதோ ஒரு நாள் வசனம் நம்மோடு பேசும், நமக்குள்ளாக ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம சர்ச்சு, நீங்க பாருங்க, சர்ச்சு வேலையில நாம செஞ்சுட்டு நம்ம வீட்டுக்கு போனோம் பாருங்க, ஏதோ ஒரு சாதிச்சிட்ட மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா இதே இது பாருங்க, நீ எங்கேயாவது நண்பர்களோட சேர்ந்து நல்லா போயிட்டு வந்துட்டு பாருங்க, ஏதோ நம்ம இழந்த மாதிரி ஒரு இது இருக்கும். அதாவது சந்தோஷம் இருக்கும், அந்த நேரத்துல இருக்கும். ஆனா அந்த காரியெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அப்படிப்பட்டதான சந்தோஷம் இருக்காது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கங்களை கெடுப்பது போல, அதாவது அப்படிப்பட்டதான மோசம் போகாதீர்கள் என்று தேவ ஆவியானவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட பொல்லாத காலத்துல நம்ம வாழ்கிறோம். கெட்ட நண்பர்களிடமிருந்து நம்ம உறவை துண்டிக்க வேண்டும். 3வது காரியம் பாருங்க, லூக்கா 18:1. லூக்கா 18:1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும். 3வது காரியம் பாருங்க, ஜபத்துல உறுதியாக இருப்பது, இடைவிடாமல் ஜெபிப்பது. பாருங்க, இந்த இடைவிடாமல் ஜெபிக்கும் போது நமக்கு உள்ளே இருக்கிற பயம், சோதனைகளில் இருந்து அந்த ஜபம் நம்மை விடுதலையாக்கும். நம்ம அநேக பயத்துல இருப்போம், சோதனைகளை மாட்டிக்கொள்வோம். அப்போது ஜபம் மாத்திரம்தான் அந்த மனிதனை விடுதலையாக்கும். தேவனோடு பேசுவதற்கு இது ஒரு ஆயுதம். ஜபம் தேவனோடு உறவாடுவதற்கு, பேசுவதற்கு ஒரு ஆயுதமாக இருக்கிறது. ஆகவே சோர்ந்து போகாமல் இருக்க அதற்கு நாம என்ன செய்யணும் என்றால், குடும்ப ஜபம் பண்ண வேண்டும், தனிப்பட்ட ஜபம் பண்ண வேண்டும், உபவாசம் இருந்து ஜபம் பண்ண வேண்டும், இரவு ஜபம் பண்ண வேண்டும். இது எல்லாத்தையும் நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தும் போது இந்த பொல்லாத நாட்களை நாம பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும். இல்ல ஆண்டவரே, இந்த பொல்லாத நாட்கள் வேண்டாம், எனக்கு சந்தோஷமோ மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நீ இப்படிப்பட்ட காரியத்துல நாம வளர வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம எப்படிப்பட்டதான காலத்துல வாழ்கிறோம்? பாவம் மற்றும் அக்கிரமம் பெருகி இருக்கிற காலத்துல வாழ்கிறோம். அதனால அந்த அக்கிரமம் பெருகி பாவம் பெருகிறது. எதற்காக பெருகிறது என்றால் அன்பு தணிந்து போய்விட்டது. அப்ப அன்பு பெருக பெருக பாவம் அக்கிரமம் குறையும். அடுத்த மாயமான ஒரு உலகத்துல நாம வாழ்கிறோம். அந்த மாயமான உலகத்துல வாழ்கிற போது, அதாவது பணம் செல்வம் இருந்து அதனால ஒரு மனிதன் திருப்தி ஆவதில்லை. போதும் என்கிற மனது, பண ஆசை, அதிலிருந்து நாம வெளியே எல்லா தீமைக்கு வேறாக இருக்கிறது. அதிலிருந்து நாம வெளியே வரும்போது பணாசை இல்லாதவர்களாக இருந்து போதும் என்கிற மனதோடு இருக்க வேண்டும். அது பெருமை, வீராப்பு, சுயநலம் நிறைந்த ஒரு காலத்துல, பொல்லாத காலத்துல நாம வாழ்கிறபடியால் இறைவனையே சார்ந்து, கர்த்தர் ஒருவரையே சார்ந்து வாழ வேண்டும். அடுத்ததாக தேவனுடைய வார்த்தையில வேரூன்றும் போது, அதை அப்ளை பண்ணும் போது, வசனத்தை நாம யூஸ் பண்ணும் போது, மனப்பாடம் செய்யும் போது, தியானிக்கும் போது இந்த பொல்லாத நாட்களை நாம பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும். கெட்ட நண்பர்களிடமிருந்து அந்த உறவை துண்டிப்பது, ஆகாத சம்பாசனைகள், அதற்கு நம்ம ஆவிக்குரிய நண்பர்களிடத்துல பழக வேண்டும். தேவையில்லாத காரியங்களை நாம பார்க்க கூடாது. ஆலய வேலைகளில் அதிகமாக ஈடுபடும் போது, ஆராதனைக்குரிய காரியங்கள்ல ஈடுபடும் போது இந்த பொல்லாத நாட்களில் நாம பிரயோஜனப்படுத்தி கொள்ள முடியும். ஜபத்துல உறுதியாக இருக்கும்போது, அதனாலதான் சோர்ந்து போகக்கூடாது. ஏதோ ஒரு ஜபம் நாம செய்து கொண்டே இருக்க வேண்டும். குடும்ப ஜபம் பண்ணணும், தனிப்பட்ட ஜபம் பண்ணணும். ஏதோ ஒரு இடத்துல சோர்ந்து போயிடுவோம், திருப்பி நாம பலப்படுத்த வேண்டும். இரவு ஜபம், உபவாசம் இருந்து ஜபிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி நாம ஆவியில ஜபிக்கும் போது, அதாவது ஏனோதானம் என்று ஜபிக்க கூடாது. கடமைக்காக ஜபிக்காமல் ஆவியில ஜபம் பண்ணும் போது, இப்படிப்பட்டதான பொல்லாத காலத்திலிருந்து நாம அந்த நாட்களை நாம பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட காரியங்கள்ல நாம அதிகமாக நம்ம ஈடுபடுத்திக் கொள்வோமாக. வாழ்கிற நாட்கள் பொல்லாத நாட்களாக இருக்கிறது. பாவம் நிறைந்த ஒரு உலகத்துல நம்ம வாழ்கிறோம். அந்த நாட்களை நாம பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்க தேவனுடைய வார்த்தையில வளருங்க, ஜபத்துல உறுதியாக இருங்க. கெட்ட நண்பர்களிடம் அந்த பேச்சுவார்த்தை, அந்த ஆகாத சம்பாசனைகளை அதை ஸ்டாப் பண்ணுங்க. நாம பக்தியில வளர வேண்டும், ஜபத்துல உறுதியாக இருக்க வேண்டும், அன்பு பெருக வேண்டும். அன்பு பெருகும் போது பாவம் அக்கிரமம் குறையும். அருமையான இப்படிப்பட்டதான நாம இதுல நாம வளர்ந்து தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளையாக, கர்த்தருக்கு பிரயோஜனமுள்ள பிள்ளையாக நாம வாழ்வோமாக. கர்த்தர் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. சோத்ரா 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 சோத்ரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்ரா 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 சோத்ரா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.